அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் இன்றைய நாள் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக மனம் பற்றிய சிந்தனையை அனுபவிப்பதாக இருக்கின்றது. மனம் பற்றிய பாடலை பாம்பன் சுவாமிகள் 2ஆம் காண்டத்தில் தகராலய ரகசியத்தில் மனமே ஜனனம் மனமே மரணம் என்பதாக அமைத்த அந்த பாடலை ஒட்டி நாம் சிந்தித்தோம். அதிலே நம்முடைய அறிவு துலங்குவது என்பதை பற்றிய ஆராய்ச்சி அமைந்தது. அதிலே அறிவு என்பது நமக்கு எப்படி வருகிறது, அல்லது நாம் அறிவாளி என்பதாக எந்த மாதிரி நாம் சொல்லிக்கொள்வது என்பதாக எல்லாம் தொடர்ந்து விரிவாக சிந்தித்தோம். அதிலே இன்றைக்கு அறிவாராய்ச்சி அல்லது நான் அறிவை எப்படி பெற்று பெரியவனாக ஆகிறேன், அல்லது நான் அறிவாளி என்று எப்பொழுது அடையாளம் பெறுகிறேன் என்பதை பற்றிய ஆராய்ச்சியில் ஒரு தத்துவ விளக்க முறைகளோடு நாம் சிந்தித்தோம். அதில் அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கு சில ஐயங்கள் எழுந்ததை அறிவேன். அதிலே நான் அறிவாளி ஆகப் போகிறேன் என்று சொன்னால் அந்த ஆக்கம் எப்படி எனக்கு வருகிறது? இந்த அறிவை பெறுவதற்குத்தான் நிறைய கருவிகளை, குறைந்தபட்சம் 5 கருவிகளை பெருமான் கொடுத்திருக்கிறான். அது மெய், வாய், கண், மூக்கு, செவி தொடங்கி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த பட்டியலில் வரும். நம்மை அறிவாளி ஆக்குவது என்று சொன்னால் நமக்கு அறிவே இல்லை என்பது பொருள் இல்லை. நாம் அறிவாளியாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நாம் அறிவாளி என்பது உலகத்திற்கு எப்படி தெரிய வரும் என்று கேட்டால் அதற்கு வழி இல்லாத போதுதான், இந்த உடம்பிலே வாழும்போதுதான் நான் அறிவாளி என்று தெரியும் என்று இறைவன் பிறப்பை கொடுக்கிறான். அதுதான் நாம் இதுவரைக்கும் அதுல உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆழமா நான் கொண்டு போன விஷயம் என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கிற எந்த ஒண்ணுக்குமே அறிவாளிங்கிற பட்டம் கிடையாது. பார்க்க கண்ணால தெரிகிற இந்த உடம்புல எந்த பகுதிக்கும் அறிவாளிங்கிற பட்டத்தை கொடுக்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணு இந்த உடம்புல இருந்துகிட்டு அறிவாளிங்கிற பட்டத்தோட இருக்குது. இது வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு அனுபவம் இருக்கிறது. ஆனால் இந்த அறிவாளிக்கு இந்த உடம்பால தான் அறிவு வருதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை கொஞ்சம் நிதானமா பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பால இருக்கிற இந்த பிறவியில அறிவு வருதுன்னு சொல்றது கடைசியில யாருக்கு பொருத்தமா இருக்கும்
அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் என்பதற்குத்தான் அது பொருத்தமா இருக்குமே தவிர ஆன்மா என்ற ஒன்றுக்கே அது பொருத்தமாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஆன்மா அறிவை ஒரு தன்மானமாகவோ அல்லது ஊதியமாகவோ வளர்த்து கொள்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல அந்த செல்வம்லாம் ஆன்மா விட்டு போயிடுமா? புதுசா வெளியிலிருந்து சேர்த்த சரக்கு என்னைக்கு ஒன்னாலும் போயிடலாம். அதனால வெளியிலிருந்து ஆன்மாவுக்கு அறிவு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றது பொருத்தமா இருக்காது. சரி, ஆன்மாவுக்கு இது வரைக்கும் இந்த உடம்ப கொடுத்து கடவுள் அறிவை கொடுக்குறான் இந்த பிறப்புல அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன காரணங்கிறப்ப ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன பதில் அப்படின்னா, ஆன்மாவுக்கு அறியாமை இருக்கு, இந்த அறியாமை போகணும்னா இந்த உடம்ப கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவோம். அப்ப ஆன்மாவுக்கு அறியாமைங்கிறது அறியாமை உள்ள பொருள் ஆன்மாவா? அதாவது அறியாமைங்கிறதே அதோட குணமா? அல்லது அறியாமைங்கிறது ஆன்மாவுக்கு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்ப அதை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போனது என்னைக்கு ஒன்னாலும் வருமா? அப்ப போயிட்டா ஆன்மான்னு ஒண்ணு எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. இப்ப நாம பித்தளையை தொலைக்கிறோம்ல, செம்பை தொலைக்கிறோம். செம்பு அடிக்கடி கருப்பாகி போகுது அல்லது என்ன ஆகுது, அந்த கரையாகி போகுது. அதை புளி கொண்டு தொலைக்கினாதான் செம்பு அந்த பளபளப்பாக இருக்கிறது. செப்பு பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம்லாம் நம்ம அப்படித்தானே தொலைக்கி வச்சுக்கிறோம். அப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, செப்பு பாத்திரத்துல நீங்க தொலைக்கிறீங்களே, இந்த தொலைக்கிற விஷயத்துல தொலைக்கன அன்னைக்கு பளபளப்பா இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் களிம்பு வந்துடுதே, ஒரு அழுக்கு வருதே, இந்த மொத்தமா அழுக்கு எடுக்கிறதுனா என்ன பண்றது அப்படிங்கிறப்பதான் இந்த சித்தர்கள் விஷயம் அப்படின்னா நமக்கு நிறைய பேர் இந்த செம்பை பொண்ணாக்குறது தான் சித்தர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதை தேடுறதுக்கு மெட்டீரியலா கொஞ்சம் பேர் போனாங்க. மெட்டீரியலானா இந்த செம்புங்கிற பாத்திரத்துல எந்த மூலிகையை பயன்படுத்தினா அல்லது புடம் போட்டா அதை தங்கமா மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் அலைஞ்சாங்க. இப்போ உங்களுக்குலாம் நல்லா தெரியும், சாதாரண கறி தான் வைரமா மாறுது. கறி நிலக்கரியாகி, நிலக்கரி அதுக்கப்புறம் ஒளி விடுற பொருளாகி, அதுக்கப்புறம் வைரமா மாறுது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராசஸ் அல்லது இந்த முறைக்கு பேர் தான் சயின்டிபிக் ப்ராசஸ். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பல லட்சம் ஆண்டுகள் பூமியில புதைஞ்சி அதுக்கப்புறம் அது மாறி மாறி ஒளி உடைய பொருளாக இருக்கிறது. இப்போ கோழி குஞ்சு கோழி முட்டையை 21 நாள் அடகாக்க வச்சு தானே, 21 நாள் தானே அடகாத்து குஞ்சு பொறிச்சாங்க. இப்போ இன்குபேட்டரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 21 கோழி இல்லைனாலும் அந்த 21 நாள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சீக்கிரமாக குஞ்சு பொறிக்கிறாங்களா? இல்லையா? 21 நாள் தான் வச்சுக்கிறாங்களா? 7 நாளில் பொறிக்க வைக்கிறாங்களா? எதுக்கு இதை கேட்குறேன், இந்த முட்டையை அப்படியே குஞ்சாக்க சயின்ஸ்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி அந்த முட்டையிலிருந்து மாற்றித்தானே கொண்டு வரணும். அதே மாதிரி வேகமாக மாற்றுறது அப்படிங்கிறத செப்புல வேலை பார்த்தா அது தங்கமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி அந்த களிம்பை நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு மூலிகை அல்லது புடம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் வெளியில் இருக்கிற செம்பை பொன்னாக்குதல் அப்படிங்கிற கலையை ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இந்த இதுக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன, செப்ப பொன்னாக்குறதுங்கிறதுக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செம்புக்குள்ள எந்த பகுதியில களிம்பு இருக்குது அப்படின்னு நாம சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம இப்போ நீங்கள் செம்பை யாராவது தங்கமாக்கி உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்களா, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க.
அங்கே கொஞ்சம் பேர் அலைஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சொத்தை விற்று வீணாக போயிட்டாங்க. செப்பை என்னது அது தங்கமாக்குறதுக்கு கொஞ்சம் பேர் பணத்தை செலவு பண்ணி வீணாக போயிட்டாங்கலாம் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பித்தளையை தங்கமாக்கி பார்த்துருக்கிறீங்களான்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க யாரும் பித்தளையை தங்கமாக்கி நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சொல்கிறாங்க அவர் இப்படி போனார், அவர் இப்படி போனார், அவர் இவ்வளோ காசை செலவு பண்ணி வீணாக போனார் அப்படின்லாம் கதை மட்டும் தெரியும். ஆனால் நாமளே பார்த்துருக்க மாட்டோம் இது வரைக்கும். அதனால் உண்மையை பேசணுங்கிறதுக்காக திருவிளையாடற் புராணத்தில் மட்டும் ஒரு கதை வருது. என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனே எல்லாம் வல்ல சித்தராக வரான். எல்லாம் வல்ல சித்தரான படலம் அப்படின்னு திருவிளையாடற் புராணத்தில் ஒரு பகுதி இருக்குது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறா, சேர்த்து வச்சிருந்த பித்தளை எல்லாத்தையும் வர்ற பெருமான் நேராக வரல, வேற வடிவத்தில் வர்றார் சித்தரா. அவர்கிட்ட கொடுத்து அந்த பித்தளையை உருக்கி இறைவன் மாதிரி திருமேனி செஞ்சு அதை அவளை கட்டிப்பிடிக்க வைக்கிறார். அவள் இறைவனை கட்டிப்பிடிக்கணுங்கிறது அவளோட ஆசை. அதுக்கு இவர் சித்தரா அதை மாற்றி எல்லாத்தையும் கொடுக்குறார். இப்படின்னு திருவிளையாடற் புராணத்தில் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இது பற்றி நூல்களில், சித்தர்கள் நூல்களில் வருது அப்படிங்கிறது நாம் செஞ்சு பார்க்கல. ஆனாலும் அதில் உண்மை இருக்குது. என்ன உண்மை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நிலக்கரிய வைரமாக இயற்கையில் ஆகுதோ அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் அதே நடைமுறைக்கு ஒரு நல்ல சித்தர் விஷயம் தெரிஞ்சவராக இருந்தால் அவர் மாற்றலாம். ஆனால் அந்த மாதிரி மாற்றின வரலாறு பேசப்படுகிறதை தவிர நமக்கு முன்னாடி யாரும் செஞ்சு காட்டல. அதில் நீங்களும் போக தேவையில்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, செம்பு அதாவது களிம்பு இல்லாத செம்பு அல்லது பித்தளை தான் அதுக்கு பேர் என்ன, தங்கம்னு பேர். இப்போ நாம் பார்க்குறோம்ல தங்கம், களிம்பு இல்லாத பித்தளை தான் தங்கம். மறுபடியும் களிம்பு என்கிற அழுக்கு வராமல் இருக்கிற பளபளப்பான ஒன்று தான் தங்கம். தங்கம் தெரியுது, பித்தளை தெரியுது. இதுக்கு நடுவில் பித்தளையே தங்கமாக்குற வித்தை பேசுகிறாங்களே தவிர நம்மால் அது முடியலை. இதில் ஏன் முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி எடுக்கிறது, இதுதான் பிரச்சனை. எப்படி பித்தளையில் இருக்கிற களிம்பை எப்படி எடுக்கிறது? இப்போ உங்களுக்கு என்ன பேர், நீங்கள் உடனே இந்த பித்தளையை தங்கமாக்குற வரலாறுக்கு போகக்கூடாது. இது ஒரு உதாரணமாக கையில் எடுத்துருக்கிறேன். என்ன உதாரணமாக எடுத்துருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாங்கிறது ஒரு தங்கம். இதுக்கு இப்போ பேர், இந்த பிறப்புல நாம் கொடுத்துருக்கிற பேர் பித்தளை. பித்தளைங்கிற ஒன்று களிம்போடு இருக்கிற தங்கம்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த களிம்பை நீக்கினா அது தங்கமாயிடும். களிம்பு வேற தங்கம் வேற அப்படின்னு தெரியாம போனதுனால அதுக்கு பித்தளைன்னு பேர். இது வரைக்கும் சைவ சித்தாந்தத்தில் செம்பினில் களிம்பு போல ஆன்மாவை ஆணவம் பிடித்திருக்கிறது அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. ஆனா அந்த உதாரணத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு களிம்புன்ட்டு போவாங்களே தவிர அதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன பாரு, இவ்வளவு நேரம் அதான் முறை. என்ன சொன்னேன், இப்போ நாம ஒரிஜினலா நாம தங்கம், இந்த பொறப்புன்னு வந்துட்டா நமக்கு பித்தளை தான் நம்ம நிலவரம். பித்தளைன்னு சொல்றது எதுன்னு கேட்டா களிம்போட இருக்கிற தங்கம். அந்த மாதிரி உங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா, களிம்பு வேற தங்கம் வேற, ஆனா இந்த பொறப்பா இருந்ததுனால இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பித்தளை. இது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா, நீங்க நான் வேற ஆணவம் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா ஒரு அர்த்தம் புரியும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் களிம்ப நீக்கிறதுங்கிறது பித்தளையில இருந்து தொலைக்கி போற அழுக்கு மாதிரி இல்லாம பிரிக்க முடியாம இருக்கிற ஒரு அழுக்கு தான் அறியாமை அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அறியாமை போறதுனால எனக்கு அறிவு வருதுன்னு இல்லை, இதுவரைக்கும் என்ன பித்தளையா காட்டிக்கிட்டு இருந்த களிம்பு போகுது, நான் தங்கமா என்னுடைய ஒரிஜினல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னா,
அதுக்கு பேர் தான் ஆன்மா. போன வாரம் என்ன சொன்னேன்? அறிவுங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்னதான் வருதுன்னு சொன்னாலும் தினம் பித்தளைய தொலைக்கி அதை பளபளப்பாக்குற மாதிரி அறிவு வருதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க இப்பெல்லாம் பித்தளை பாத்திரத்தை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அத தொலைக்கி வெள்ளையாவே வச்சிருந்தேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. இன்னும் அதுல அழுக்கு வராம இருக்கணும்னா உள்ள என்ன பண்ணணும்? அது ஒண்ணு ஈயம் பூசுவாங்கல்ல, கலாய் பூசுறது, ஈயம் பூசுறது. அப்படி இல்லைன்னா நீங்க அதை பயன்படுத்த முடியாது. இப்ப கலாய் தானே இப்ப நமக்கு இருக்கிற மாயை, அதான் நம்ம பயன்படுத்துறது. அப்படி இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏன்னா அப்பப்ப தொலைக்கி அப்பப்ப அதுக்குள்ள கலக்காம பார்க்கணும், இல்லாட்டா பாய்ச்சனா மாறிடும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயன்பாடு அப்படின்னு வர்றப்ப கலாயி, அப்புறம் களிம்பு, அப்புறம் தங்கம், இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த பொறப்புன்னு நீங்க முடிவு பண்ணணும். நம்ம பொறப்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா கலாய் தான் மாயை, களிம்பு தான் ஆணவம், தங்கம் தான் எது? ஆன்மாவினுடைய தனித்தன்மை. ஆனா அதை தங்கமா நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னு சொன்னா யார் யாரு எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் உங்க மனசுல பதியும். இப்ப அடுத்து அதை நாம எப்படிலாம் போன வாரம் படிச்சோமோ அதுல இருக்கிற உண்மையை இந்த உதாரணத்து மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்ப வச்சு தெரிஞ்சுக்கிற எல்லாமே எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு தான் போன வாரம் விதவிதமான கேள்வியெல்லாம் கேட்டேன். என்ன கேட்டேன்? இது வரைக்கும் இந்த பிறப்புல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, இப்படிதான் வாழ்ந்தன்னு முடிவு பண்ணீங்களா? இதுக்கு மேல எப்படி போலான்னு முடிவு பண்றீங்க அப்படின்லாம் போன வாரம் கேட்டேன்ல. அறிவாளி ஆனன்னு சொல்லிட்டீங்களே, அறிவாளி ஆனதுன்னா என்னத்தை அறிவாளின்னு உங்களுக்கு பட்டம் கட்ட முடியும் அப்படின்லாம் கேட்டேன்ல. அதை மறுபடியும் இப்போ ஞாபகத்தை கொண்டு வந்தீங்கன்னா, கண்ணு காது மூக்க வச்சு நான் அறிவாளி ஆனது முதல்ல நாக்கால இதைதான் சாப்பிடணும் அப்படின்னு கத்துக்கிறது, காதால இதைதான் கேட்கணும் அப்படின்னு கத்துக்கிறது, அளவா கத்துக்கிறது. இது எதுக்கு? இதுக்கு பேர் என்னன்னா அளவு தெரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் நல்லா அதுல முதிர்ச்சி அடைஞ்சீங்கன்னு சொன்னா இந்த காதால கேட்கறதுங்கிறது நடக்கும், ஆனா அது என்ன பாதிக்காது அப்படிங்கிற அளவுக்கு வளரும். முதல் கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டதையும் சாப்பிட்டு கண்டதையும் பார்த்து அடி வாங்கிறது, கண்டதையும் பார்த்து கண்டதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கத்துக்கிறது அதுல வர்ற விடை. சரி, அது எதை சாப்பிடணும், என்ன மாதிரி பழகணும், எந்த மாதிரி இந்த உடம்ப வச்சுக்கணும் அப்படின்னு கத்துக்கிறது அதுல ரெண்டாவது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இதெல்லாம் வேணாம், இதுக்கு மேல இது வீணு, இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மூணாவது. ஆனா இது எல்லாமே என்ன? என் உடம்ப வச்சு என் உடம்புல நான் வாழற வாழ்க்கையில எது வரைக்கும் போலாம் அப்படின்னு கத்துக்கிறது மட்டும்தான் இது எல்லாமே. இதுல என்ன உங்களுக்கு தனியா இல்ல, ஆன்மாவுக்குன்னு இதுல எதுவும் லாபம் இல்லை. இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு வேலையும் நடந்தது. இந்த உடம்ப சரி இப்படியே காப்பாத்திர முடியுமா அப்படின்னு பாக்குறப்பதான் கொஞ்சம் இந்த யோகா அப்படின்னு கத்து கொடுத்து உடம்ப சுக்கு மாதிரி ஆக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு கத்து கொடுத்தாங்க. அப்ப மறுபடியும் என்ன கேள்வி வந்ததுன்னா, இந்த சுக்கு மாதிரி உடம்ப ஆக்கி வச்சுக்கலாம்லாம் நீங்க யோகத்துல கத்து கொடுத்து அவன் ஜெயிச்ச பிறகு அதனால என்னப்பா பிரயோஜனம்? சுக்கு மாதிரி எவ்வளவு நாளைக்கு இந்த கல் பாறாங்கல் இருக்கிற மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? உடம்ப நிலையா 1000 வருஷம் வச்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு உடம்பு கேள்வி போய் நின்று போச்சு. எங்க போய்
இந்த உடம்ப காப்பாத்துற வேலையில அதெல்லாம் போய் ஒரு கட்டத்துக்கு மேல வேலைக்கு ஆவாதுன்னு நினைப்பு. அப்ப நீங்க கத்துக்கிற எல்லா வேலையும் தாண்டி இப்ப என்ன நடக்க போகுது? இந்த உடம்ப என்னதான் காப்பாற்றி வாழ வச்சாலும், உடம்ப என்னதான் அளவு பண்ணாலும் என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா ஒன்னும் தெரியல. அததான் திருவள்ளுவர் நாசுக்கா கேட்டார், ஊதியம் உண்டோ உயிர்க்கு? நீ உடம்புக்கு ஊதியம் சேர்த்து வச்சியே தவிர, வருமானம் சேர்த்து வச்சிருக்கிறியே தவிர, இதால ஏதாவது வருமானம் உயிருக்குன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டார். இப்ப என்ன உங்களுக்கு அர்த்தம் இல்லை புரிஞ்சுது? நான் பிறந்து கத்துக்கினது, கேட்டது, அறிவாளின்னு சொன்னது எல்லாமே இவ்வளவு நாளா தத்துவம் படிக்கிறமே, அதுக்கு ஏதாவது உதவுதா? இந்த கேள்வியை தான் மக்கள் வேற மாதிரி கேட்டு போயிடறாங்க. இவ்வளவு பேசுறாங்களே, எதுக்கு பேசுறாங்க, ஏதாவது புரியுதான்னு கேட்கறாங்க. இந்த கேள்வியை நான் கேட்கறத அவங்க என்ன நம்மளை பார்த்து என்ன கேட்டு போவாங்க? ஏதோ ஆனாங்கிறானுவப்பா, மாயங்கிறானோ, கர்மாங்கிறானோ, எதுக்கு இதெல்லாம் பேசுறானோ, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கிறான், இதை தாண்டி இதுல என்ன இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்கற மாதிரி ஒரு உண்மை இருக்குது இல்ல? அதே கேள்வியை தான் தத்துவமாவே நான் கேட்கிறேன். என்ன கேட்டேன்? இப்படிலாம் தெளிவா முடிஞ்சிட்டப்பா, அப்ப ஆன்மாவுக்கு விடுதலை, கர்மாவில இருந்து விடுதலைன்னு ஏன் பேசினாங்க? அப்ப கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அந்த கேள்விக்கு ஆன்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த செம்புல களிம்பு மாதிரி இருக்கிற அறியாமை போகுதுன்னு அர்த்தம். நான் தங்கமாவறேன்னு அர்த்தம். இந்த தங்கமாவது, இந்த அழுக்கு போகுது, இதெல்லாம் புரிஞ்சிக்கிற வேலை தான் இந்த பொறப்போட வேலை. நாம பிறந்திருக்கிறதோட நோக்கம். சரி, எல்லாம் சரிதான் சார். இப்ப அது எப்படி சார் திட்டவட்டமா நாங்க தெரிஞ்சுக்கிறது? நான் இதெல்லாம் பல முறை சொல்லிட்டேன். ஆனா இதே மாதிரி எங்களுக்கு நேரா நீங்க சொல்லணும் சார். அதாவது நேரா ஒரு தடவை சொன்னாதான் அதை நாங்க சாப்பிட முடியும். நீங்களே செஞ்சு சாப்பிடுனா நாங்க எப்ப சாப்பிட்றது? சரிம்மா, இப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்ப காப்பாத்த போய் உடம்ப காப்பாற்ற முடியாமையோ அல்லது நாம நினைக்கிறத அடைய முடியாமையோ வாழற ஒரு விஷயம் இருக்குது இல்ல? எதுக்கு அதை காப்பாற்றணும், எதுக்கு இதை அடையணும், கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ, எதுக்கு காப்பாத்துறது, எதுக்கு கேட்டு வாங்கிறது? இப்ப இங்க இருக்கிறாங்க, இப்ப நிறைய பேர் இப்போ நம்ம கோயிலுக்கு வரது ஒரு பக்கம், அப்புறம் இந்த சித்தர்கள் கிட்ட எல்லாம் கூட்டமா போய் உட்காருவாங்க, வருவாங்க, போவாங்க. ஏன் வந்து உட்காடுறான், இவன் என்னத்துக்கு வந்து உட்காடுறான்ல தெரியல பாரு. ஏன் ஒருத்தன் உட்காடுறான், அவன் என்ன நினைச்சுக்கிறான்னு அவருக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், நம்ம நினைச்சுப்போம். ஆனா இவனுக்கு என்ன நடந்தது, அவருக்கு என்ன நடந்தது, இன்னொன்னு வாங்கி போலாம் வராங்க, என்ன உட்காந்துங்கிறாங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. சரி, இதுல ஏதாவது சமாதானம் அடைஞ்சு போறதா? என்ன நடக்குது இங்க? சரி, அங்கதான் என்ன நடக்குது, இங்க விட்டுருங்க, இது வந்து விஷயம் வேற. ஏன்னா இது காமன் பீப்புள் விஷயம், இது காமன் பீப்புள் விஷயம் வேற. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மாதிரி வர்ற ஆளுங்களை பத்தி தான் நாம இந்த கேள்வியை கேட்கிறோம். அப்போ தான் இந்த ஆளுங்களுக்கெல்லாம் பதில் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நம்ம பிறப்புக்கு உள்ள வந்த பிரச்சனை நாம கேட்கறதுல இருக்கிற பிரச்சனை. இது வருதா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது, அதை கேட்கலாமா வேணாமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுத்துக்கு மட்டும் போலாம். என்னத்துக்கு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறத மட்டும் ஆராய்ச்சி பண்றதுக்கு நமக்கு நேரா தகுதி இருக்கு. கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறது கூட நமக்கு புரியாது. ஏன் அப்படின்னா, எப்பா இந்த கடவுள் கூட இருக்கட்டும், என்னை வந்து இந்த பிறப்புல
4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தாம நாங்க வந்து வாழ்ந்துட்டு போயிட்டோம், அடுத்த பிறப்புல ஒன்னா எதனா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கடவுளையும் ஏமாத்தி தான் நம்ம இந்த பிறப்புல எல்லாத்தையும் கேட்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் சமாதானம் நம்ம பண்ணிக்க தயாரா இல்லை. அடுத்தவனை விட அல்லது உலகத்துல நம்மளை பார்த்துட்டாங்க இல்ல, அப்ப அவங்க முன்னாடி நான் கொஞ்சம் மரியாதையா வாழ்ந்துட்டு போயிடணும், அடுத்த பிறப்புல என்ன பண்ணிக்கோ அப்படின்னு இந்த பிறப்புல இருந்து சமாளிக்கிறதுக்கு தான் கடவுளையும் கொஞ்சம் பயன்படுத்திடலாம், சித்தர்களையும் கொஞ்சம் பயன்படுத்திடலாம் பார்ப்போம். சரி இல்லப்பா நாம முக்தி அடையிறதுக்கு தான் இவர் வந்து கேட்கிறாரு, கடவுள் வந்து என்னது அது இந்த பிறப்பை விடுதலை அடைய வைக்கணும்னு வந்து ஒருத்தர் அப்படியே கேட்கிறாரு கூட வச்சுக்குமே, அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுப்பா கேட்கிற அப்படின்னு கடவுள் சொல்லி ஆகணும்ல. இப்போ ஒரு ஆள் வந்து உட்காந்து சித்தர்கிட்டயோ அல்லது பாமன் சாமிகிட்டயோ எப்ப எனக்கு முத்தி கொடு எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளைண்டா வந்து உட்காந்துறாரு. சரிப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை என்னன்னு தெரிஞ்சு கேட்கிற, முக்கினா என்னன்னு தெரிஞ்சு கேளுன்னு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல அவரு. அப்ப இதுக்கு நடுவில் யார் மாற்றுறது? யாரு? முக்தினா அல்லது விடுதலைனா என்னன்னு அவனுக்கு அவன் கேட்டுட்டான். ஏதோ வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறதுனா என்னன்னு தெரியாம முக்தின்ற பேர்லயோ அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வந்து உக்காந்துட்டான். அப்ப அவனுக்கு அதுனா என்னன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப அந்த கடமை அவங்களுக்கு வந்துருதா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க வேலை செய்யணுமா வேணாமா? அவங்க மறுபடியும் வேலையை எடுத்துட்டா ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம்னு முடியுங்க இருக்க சொல்றீங்க அவங்க ஒரு மறுபடியும் வந்து பிரிச்சு இப்ப நீங்க ஒரு சந்தேகம்னு ஒண்ணு கேட்டுருவாங்க, கேட்டுட்டு நீங்க விளக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஐயோ அதெல்லாம் வேணாம் இதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், அதுலயும் ஏதாவது பிரச்சனை இல்லாம ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது வாழ்க்கை. ஆனா இது எப்படி போனாலும் நமக்கு வந்து கடவுள்னு ஒரு ஆள் என்ன பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் புரிய வச்சு தான் கொடுத்தாகணும். இது வந்து வேற வழின்னு இல்லை, அதுதான் வந்து அது அமைப்பே அவ்வளவுதான். இதுல வந்து நடுவுல சந்து சாக்கு சிந்து எதுவுமே அதுக்கு அவரால் முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களை இழுத்து அப்படி சோச்சி அப்படி பண்ணிடுவார். அப்ப நான் முதல்ல சொன்ன உதாரணம் நல்லா ஞாபகம் வரணும். என்ன உதாரணம்? தினம் தொலைக்கிறது தான் நாம செய்யற வேலை. பித்தளைய பாத்திரத்தை தொலைக்கி வெள்ளையாக்குறதுக்கு முடிவு பண்ணி நாம ஏதோ கொஞ்சம் பயன்படுத்தலாம், பளிச்சுன்னு வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா அது பளிச்சுன்னு ஆகாது. பளிச்சுன்னு ஆகணும்னா நீங்க ஒரிஜினல் தங்கங்கிறது தெரியும், அப்ப களிம்பு மொத்தமா போயிருக்கும். அப்ப தங்கத்திலிருந்து களிம்பு போகல, பித்தளையா ஆயிட்ட தங்கம்னு ஒண்ணு இருக்குது அப்படி நினைச்சுக்கணும் நீங்க. அதுதான் செம்பு பொண்ணா வருது. பித்தளைங்கிற பேர்ல எது இருக்குன்னு கேட்டா தங்கமும் களிம்பும் அப்படி நினைச்சீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேற, அறியாமைங்கிறது வேற அப்படிங்கிறது நல்லா பதியும். அப்ப களிம்புங்கிற அழுக்கு போக போக தங்கங்கிறது வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உலகத்துல உதாரணம் கிடையாது. அப்படி உங்களுக்கு தெரியுதா? சிம்பிளான உதாரணம் தான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நடுவுல தான் நீங்க சித்தர்கள் அவங்க இவங்க சொல்லி ஏமாந்ததெல்லாம். ஏங்க எங்க கண் எதிர நீங்க பித்தளையை தொலைக்கி இல்ல வேற எதுலையாவது போட்டு அதை தங்கமாக்கி காட்டுங்கன்னா காட்ட முடியாது. உங்க களிம்பை எடுத்த பிறகு உங்களை தங்கமா காட்டலாம், இது தான் முடியும். நீங்க அப்படியே எங்களுக்கு நீங்க எடுக்கும் போதே இப்படி தங்கமா தெரியணும்னா முடியுமா? அதுதான் இந்த கலப்பை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கலப்பு தான் முக்கியமானது. இதுல மிரண்டவங்க தான் அறிவாளின்னு நான் ஆன்மா விஷயம் சொன்னது. இந்த உலகத்துல நாம அறிவு பெறறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா, அறியாமை போகுதுன்னு சொல்றதெல்லாம் சும்மான்னு நான் சொன்ன பாருங்க போன வாரம். அதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப உங்களை ஏதோ சொல்றன்ற மாதிரி தெரியும், அது வார்த்தை தெரியுது, ஆனா நான் என்ன சொல்றது சுத்தமா உங்க யாருக்கும் தெரியல. இதுக்கு பேர் தான் சூனியன்னு பேர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது தான் அந்த உதாரணங்களை சொல்றேன். இப்ப மறுபடியும் பாருங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த மறுபடியும் இப்ப பாமன் சாமி வார்த்தையிலே சொல்ல போறேன். அதுக்கு தான் இப்ப அதை சொல்ல வரேன். இப்ப நான் ஏன் இப்படி இந்த ஒரு வார்த்தையை போட்டேன் அப்படின்னா, போன வாரம் சொன்னோம்ல நம்ம உடம்ப வச்சுக்கிட்டு அறிவை அடையிறங்க,
இந்த அறிவு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு மூலமா வாங்கினது உயிருக்குன்னு போய் சேருதானா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா உயிரை வச்சுக்கிட்டு தான் இது பேசுது. ஆனா இதுவே என்ன இல்ல, அறிவு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல நீங்க எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த உடம்ப வச்சு அடையிற எல்லா விஷயத்துக்கும் அறிவாளின்னு பேர் வாங்கின ஒரே ஆள் மனம்னு பேர். அந்த நுட்பத்தை தெரிஞ்சுதான் பாம்பன் சாமி மனம்ங்கிறதையே ஜனனம் மரணம் எல்லாத்துக்கும் விளக்கமா நீ அதை புரிஞ்சிக்கப்பா அப்படின்னு சொன்னார். இதை நான் மறுபடியும் ஏன் மெனக்கெடுறேன் அப்படின்னா, நான் சொன்னது உங்க மனசுல யாருக்கும் ஏறல அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க யாராவது தெரிஞ்சுட்டு சார்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அது நான் உங்களை தெரிஞ்சு சொல்லலன்னு அர்த்தம் இல்லை. உங்க நிலவரமே அப்படிதான், பொறப்பு நிலவரமே அவ்வளவுதான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் மூச்சை பிடிச்சிக்கிட்டு நான் சொற்பொழிவு பண்ணாலும், அல்லது என்னதான் மூச்சை பிடிச்சி நீங்க படிச்சாலும் கேட்டாலும், உங்களுக்குன்னு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதுலதான் நான் பேசுறத முடிச்சு போடுவீங்க. நான் இதுல மேல பறக்கும் போதுதான் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கும் போது உங்க முடிச்சுக்கு நான் வருவேன். இதுதான் நடக்கிற நிலவரம். அதனால நீங்க எங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ அதோட நான் பேசுனதை போய் முடிச்சு போட்டு பார்த்துட்டீங்க. இப்ப நம்ம பாம்பன் சாமிகள் திருநெல்வேலி பதிகம்னு ஒண்ணு பாடுகிறார். உங்களுக்கு தான் தெரியும்ல, திருநெல்வேலி கோவிலுக்கு பாம்பன் சாமி பாடின பதிகம். நம்ம ராமு என்ன பண்ணாரு, ஐயா நீங்க போன வாரம் மனசுக்கு அறிவு இருக்குது, அப்புறம் ஆன்மாவுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த அறிவை பூர்த்தி செய்யறத பத்தி தான் பாம்பன் சாமி திருநெல்வேலி கோயில் பதிகத்துல சொல்றாரு அப்படின்னாரு. என்ன நான் தோணுச்சு அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் பண்ண திருநெல்வேலி பதிகத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது நான் சொன்னாதான் நான் சொன்னது என்ன அப்படின்னு தெரியும். இப்ப பாம்பன் சாமிக்கு இப்ப வரும்போது இந்த அம்மா பாடினாங்களே பழனி பதிகம், வா என்று அழையாய், அதுக்கு அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். சில இந்த பாட்டு இசை பாடுறவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்போ பஞ்சாமிரத ஒன்றா இதில் நம்ம அடியார் திருக்கூட்ட பதிப்பு நல்லா போட்டிருப்பாங்க, சந்தி பிரிக்காத. இது நம்ம இங்கதான் நம்ம சுப்பிரமணியதாசர் அடியார் திருக்கூட்டம் தானே இதை போட்டது. அதில் பார்த்தீங்கன்னா நூல் கிடைக்கும் இடம் இவங்க எல்லாம் பிரித்து போட்டிருப்போம். உழவாரப்பணி அடியார்கள்லாம் போட்டுக்கிறோம்ல. பாட்டை எங்க பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வா வென்றே அழையாய் அப்படின்னு போடுறாருல, அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா வா என்றே அழையாயின்னு போட்டுடலாம். ஏன்னா பாட கத்துக்கிறவங்களுக்கு வென்றே அழையாயின்னா வெற்றி கொண்டு அழையாயின்னு இப்ப எங்க பேராசிரியர் மாதிரி ஆளுங்களுக்கு அது உதவும். இப்ப எனக்கு அது உதவாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வா என்றே அழையாயின்னா அதுக்கு ஒரு அர்த்தம், வா வென்றே அழையாயினா வெற்றி கொள்ள செய்து அழைப்பாயாக அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு நயம் பேசுவாங்க. அது அவங்களுக்குலாம் பிடிக்கும். எனக்கு அப்படி பிடிக்காது. இருக்கிற மாதிரி பேசணும். அதனால என்ன பண்ணணும்னா, வா என்று இங்க ஏன் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஓசை கெடாது. வேக்கு ஒரு எப்படி என்ன மாத்திரையோ அதே மாத்திரை தான் ஏவுக்கும். வா என்றே அழையாயின்னு போட்டா அந்த பொண்ணு அழகா பாடிடும், பின்னாடியும் கடைசி வரைக்கும் அதுக்கு பிரச்சனை வராது. ஆனா சில இடத்துல பிரிக்க கூடாது. ஏன் பிரிக்க கூடாதுன்னா, அந்த ஓசை ரெண்டு ஓசை வந்துச்சுன்னா இசை பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நம்ம இப்போ ஒரு புக்கு தயார் பண்ணாரு. அதுல கூட எங்க பிரிக்கலாம் நான் அதை போட்டேன். அவங்களும் இன்னும் நூல் வரப்போகுது. இப்ப அதுல அந்த மாதிரி அமைப்பு அந்த நான் கூட சிவஞான முனிவர் பாட்டெல்லாம் அப்படிதான் பதிப்பிக்கும் போது அந்த மாத்திரை ஓசை கெடாத இடத்துல பிரிச்சு கொடுத்துருவோம். மாத்திரை ஓசை கெடுதுன்னா அங்க பிரிக்க கூடாது. ஏன்னா இசை பாடுறவங்களுக்கு பிரச்சனை வந்துடும்.
ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மைண்ட்ல இது ஏத்து அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். இதான் பிரச்சனை. இப்போ அதுல பாம்பென்றே அழையாயின்னு பழனி பதிகத்துல பாம்பன் சாமி எனக்கு பழனிக்கு வர சொல்லி கூப்பிடு அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறார். அதுக்கு நாம இங்க ஒரு நாள் சொற்பொழிவை நடத்தணும். பெரிய அளவுல பாம்பன் சாமி பொய் சொல்றதுன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஏறக்குறைய நாம 1.5 மணி நேரத்துக்கு மேல இங்க பேசிருக்கோம். நாம பேசுறது எல்லாருக்கும் தெரியணுன்றது அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கூட நாங்க பேரு அந்த வேலூர் காங்கேயநல்லூர் சொற்பொழிவுக்கு போனப்போ நாங்க இத்தனைக்கும் லேட்டா தான் போனோம். அப்படி இருந்தும் அங்க ஒரு ஆள், நாங்க போன பிறகு ஒரு ஆள் பேசுறாரு. 5 நிமிஷம் அவருக்கு நேரம். அந்த 5 நிமிஷத்துல பாம்பன் சாமியோட அனுபவத்தை சிறப்ப சொல்லாம, பாம்பன் சாமி பொய் சொல்லிட்டாரு, பழனிக்கு வர வேணாம் முருகன் சொன்னதா சொல்லிட்டாருன்னு அதை பேசுறாரு மூச்சை புத்தின்னு. எனக்கு கோபம் வந்தது. ஏன் உனக்கு கொடுத்த 5 நிமிஷத்துல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, இந்த பொய் சொல்லிட்டாருங்கிறத மட்டும் ஏன் பேசுவீங்க நீங்க? உங்களுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்கு, தானே பேசுறீங்க. இதுதான் மனம். மனம்னா என்னன்னா, நீ பெரிய ஆளு எங்கேயாவது உன்னை காட்டிக்க வைக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு அப்பதான் இந்த மனம் ஜனனம் மரணங்கிறத திருவள்ளுவர் சொன்னான்ல, தூங்கி எழுந்துற மாதிரி இறப்புடான்னு சொன்னான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கணத்திலையும் அது தாங்கிட எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அப்ப இந்த பிறப்பு வளராது. இதுதான் மரணம்ங்கிறதுக்கு காரணம். அப்ப அந்த ஆளுக்கு கொடுத்த நேரத்துல பாம்பன் சாமி பொய் சொன்னாருன்னு சொல்றதுக்கு உனக்கு நீ மூஷா படிச்சிட்டியா, இல்ல பாம்பன் சாமியை பத்தி பாம்பன் சாமிக்கே பாதி காலம் அவர் யாருன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு அவரை பத்தி நமக்கு தெரியற அளவுக்கு அவருக்கு அன்னைக்கு தெரியாது அப்படின்னு நான் நல்லா சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னு இப்ப சொல்ல போறேன் பாருங்க. இப்ப அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் இப்படி எல்லாம் ஆக போறேன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அதை பத்தி பாடவே மாட்டார். அப்ப எந்த அருளாளரும், அவர் மட்டும் இல்ல, சுந்தரரா இருந்தாலும் நீங்க ஒன்னா இன்னைக்கு குதிக்கலாம், பாம்பன் சாமி பெரியவர்னு. அவர் நான் பெரியவர் சொல்லிக்க மாட்டாரு. அன்னைக்கு நான் இப்படி கொள்கையை சொல்றேன்னு தான் சொல்லுவாரே தவிர நாம தான் பெரியவர்னு சொல்லணும். அவர் நான் பெரியவர்னு அவர் சொல்லிக்க மாட்டார். புரியுதா? இப்ப என்ன நடக்கு, இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம்ங்கிறதோட ரோலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் சொன்னதை சொன்னல, பாம்பன் சாமியே என்ன வான்னு கூப்பிடுன்னு சொல்றாருன்னு தொடக்க காலத்துல எல்லாம் பாடின அவரு ஸ்ரீமத் குமாரசாமியம் பாடுற காலத்துல உலகத்துல எல்லா நூல்லையும் பொய் சொல்றான்பா, நிறைய பேர் பொய் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான்பா, நான் உண்மையை சொல்ல போற நீதி விளைந்திரங்கள் கந்தபுராணத்தினுடைய முடிவா எழுதுறாருல. அப்ப அத பெருமான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகும்? என்ன புரிஞ்சுது இப்ப உங்களுக்கு? இருக்கா ஒன்னும் புரியல உங்ககிட்ட, என்னத்த சொல்றதுன்னு தெரியலன்றீங்களா? அதாவது தொடக்கத்துல பாம்பன் சாமி பாட ஆரம்பிக்கிற காலத்துல பழனிக்கு வானம் சொல்லாம நான் சொல்லிட்டதா சொன்ன வரலாற்ற அதுல என்ன உண்மை இருக்குதுங்கிறத அவருக்கே புரிய வச்சு அவரை செய்ய வைக்கிறான்ல முருகன். என்ன புரியுது உங்களுக்கு? என்னத்த காலாலயத்தை அவரை எல்லா வேத உபநிடத வாக்கியம் தகரால ரகசியம் பரிபூர்ணானந்த போதம் திருப்பா இது எல்லாத்தையும் பாடினதோட எழுதி அதுல எல்லா உபநிடத மேற்கோளையும் காட்டி புரிய வைக்கிறார்ல. இதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன தெரியும்? முதல்லயே புரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவர் வேலையை எப்படி செய்வார்? வேலையை புரிஞ்சிக்காம செய்யணும். புரிஞ்சிக்காம செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? வேலையை பத்தி இல்ல, நீ எதுக்காக செய்யறன்னு ஒரு ரவுண்ட் அப் கொடுத்து அந்த திமிர்ல செய்யக்கூடாது. வேலையை செஞ்ச பிறகு நீ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறன்னு தெரியும். அப்படி செய்ய வச்ச பிறகு நான் பொய்ய களையறதுக்கு வந்ததுதான் இந்த மாதிரி பெருமான் விளையாட்டா பண்ணிருக்கிறான்னு நீதி விளைஞரங்கள்ல சொல்லிட்ட பிறகு நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அதுதான் இப்படி சொல்றேன். பாம்பன் சுவாமிக்கே தொடக்க காலத்துல முருகன் நீ என்ன செய்ய போறன்னு அவரு சொல்ல மாட்டான். சுந்தரருக்கு சொன்னானா? படிக்கும் போதே நீங்களா ஏமாத்திக்கிட்டு படிக்கிறது, நீங்களா ஏமாந்து கற்பனை உலகத்துல படிக்கிறது அது இல்ல. அது அதனாலதான் போன வாரம் நம்ம பாம்பன் மெட்டல் கொண்டாந்தாரு. பாம்பன் சாமி எழுதின கடிதங்கள்லாம் காமிச்சாரு என்கிட்ட தனியா. நான் சொன்னேன் இதெல்லாம் புக்கா போடுங்க. ஏன்னா சில சமயம் பாம்பன் சாமி எந்த டேட்ல என்ன பாட்டு எழுதினாரு, எந்த அனுபவத்துல எழுதினாரெல்லாம் அந்த கடிதங்களை வச்சியும் சொல்ல முடியும்.
அதனால இந்த கடிதங்களையும் நூலா போடுப்பா அப்படின்னா நான் இதே மாதிரி வள்ளலார் பாட்டுக்கெல்லாம் கடிதங்கள்லாம் காமிச்ச பிறகுதான் நாம அவங்க எந்த அனுபவத்துல அன்னை வரைக்கும் அணுகிறாங்க, கடவுள் வரலாறுல நாம எப்படி வளர்றோங்கிற விஷயத்தை நீங்க அதுக்குள்ள போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அப்படிதான் மன விஷயம் உங்களுக்கு பிறப்பை மாற்றுகிற மனமாக மாறும். அப்படி இல்லைன்னு சொன்னா என் பிறப்புல எனக்கு என்ன தெரியுதோ அதுல கொண்டாந்து அது இழுத்தாந்து உங்களை சாகரிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு கட்டத்துல பெருமான் என்ன பண்ணுவான், இது தேருமா தேராதான்னு அடுத்தவங்களை வச்சுதான் நம்மளை காப்பாத்துறான். இப்ப நாம யோகியனா இருந்தா நம்மள என்ன பண்ணணும், நம்மளை வச்சே பெருமான் காப்பாத்துறதுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். அப்படி நாம ஒருத்தரும் பண்றது இல்லை. ஏன்னா நாம தான் திருந்த மாட்டோமே. அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா அடுத்தவங்களை வச்சுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறான். அப்ப அடுத்தவங்களை, அதனாலதான் திருநாவுக்கரசர்லாம் என்ன பண்ணாருன்னா சூளை நோயை வாட்டி பாடுறாரு. இது உங்களுக்கு நேரா கேட்கறதுக்கு இப்ப நான் சொல்ற வார்த்தையா சொன்னா ஒத்துக்கல, வாந்தி வருது உங்களுக்கு. ஆனா இப்போ வேற ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்ன உதாரணம், நிறைய பேரு சில பணம் ஏமாத்துறவன் பொருள் ஏமாத்துறவங்கிட்ட மாட்டிக்குவான். இப்ப அவன் பணம் ஏமாத்துற வரைக்கும் இவன் மாட்டிக்கணும்னு தெரியாது. இப்ப இங்க கூட இப்ப பொதுவா வெளியில இருந்து ஏமாத்துறவன் அரசியல்வாதி ஆயிடுறான். உள்ள இருந்து ஆன்மீகத்துக்குள்ளதான் நல்ல ஏமாறுறவன் நிறைய பேர் வருவான். இங்கதான் பிசினஸ் பண்றவன் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பான். வள்ளலார் பேர்ல, பாம்பன்சாமி பேர்ல, மருந்தீஸ்வரர் பேர்ல கோயிலை சுத்தி கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பான். அவன் இங்க நல்லவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் அடிபட்டு நொந்து இங்க ஏதாவது நல்லவங்க கிடைப்பான் கோயிலை நம்பி வரான் பாரு. அவங்ககிட்ட கொஞ்சம் பேர் பிசினஸ பண்ணி ஏமாத்துறது தான் நிறைய நடக்குது, நான் பார்த்துருக்கிறேன். அப்படி மருந்தீஸ்வரர் கோயிலை சுத்தி நேற்று கூட அதை வெளிப்படையா சொன்ன, கோயிலை சுத்தி இந்த பிசினஸ் தான் பேசாதீங்கப்பா, கோயிலை சுத்தி பேச வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரச்சனையை பேசுங்க. அப்போ ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுவான், அது உங்களை காப்பாற்றும். இதுக்குதான் தொண்டர் கூட்டு, இதுக்குதான் உங்களுக்கு எதை காப்பாத்துறது கடவுள் வச்சுக்கிறான்றத காட்டுறதுக்கு இடம். நீங்க வெளியில சுத்தீங்கன்னா வினையை வெல்ல முடியாது. இந்த உள்ள நீங்க இதுக்குள்ள கலந்து நல்லவங்களோட பேசும்போது ஒரு நல்லவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை போற போக்குல சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில நீங்க அடைய போற பெரிய துன்பத்தை காப்பாத்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பெரிய பெரிய நடிகர்கள் வரலாறு. யாரு, இந்த பாகவதர், தியாகராஜா பாகவதர் வரலாறு, அப்புறம் யாரு சாவித்திரி வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு படிப்பினை. அந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், சின்ன விஷயம் ஏதோ ஒண்ணு உங்களை காப்பாத்துறதுக்கு வர்ற வார்த்தையில நீங்க நிக்கணும்னா இந்த மாதிரி ஆலயங்களை சுத்தி நல்ல விஷயமாவோ நல்லவங்களாவோ பேசிக்கிட்டு இருக்கணும். இங்க பிசினஸா பேசக்கூடாது, பிசினஸ்ல தொலைஞ்சவனா பேசிக்கணும். அதுதான் மனசை வளர்க்கிறது. இந்த மனசை வளர்க்கிற விஷயத்துக்கு உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதைத்தான் பாம்பன் சாமி திருநெல்வேலி பதிகத்துல பேசுறார். இப்ப திருநெல்வேலி பதிகம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த சீருடை ஆரியனே என்னை சேர அணைப்பவனே இந்த பதிகம் பாடினீங்கன்னு வச்சுங்களேன். அதுல மனசை பத்தி நேர சொல்லல. ஆனா என்னென்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டத்தை பூர்த்தி செய், எண்ணத்தை பூர்த்தி செய், உள்ளத்தை பூர்த்தி செய், சிந்தையை பூர்த்தி செய், புந்தியை பூர்த்தி செய், நோக்கத்தை பூர்த்தி செய், நெஞ்சத்தை பூர்த்தி செய், வேண்டலை பூர்த்தி செய், ஞானத்தை பூர்த்தி செய், வழிபாட்டினை பூர்த்தி செய். இதுக்கு முன்னாடி வர்றது எல்லாம் பெருமான் பற்றிய விளக்கம். யாரு, நீ எப்படி இருக்கிற, பராபரன், இந்த மாதிரி நீ எப்படி காவலன், அருள்பவன், இப்படிலாம் எப்படி எப்படிலாம் இருக்கிறன்னு முருகனை பத்தி சொல்லிடுவார். அதுல கடைசியா ரெண்டு வார்த்தை தான், நாட்டத்தை பூர்த்தி செய், எண்ணத்தை பூர்த்தி செய், உள்ளத்தை பூர்த்தி செய் இப்படின்னு அவர் கேட்கிறார். இப்படிப்பட்டவனே என்னுடைய நாட்டத்தை பூர்த்தி செய்வாயாக, எண்ணத்தை பூர்த்தி செய்வாயாக, நெஞ்சத்தை பூர்த்தி செய்வாயாக, புந்தியை பூர்த்தி செய்வாயாக இப்படிலாம் கேட்டுட்டு
இதுல கடைசியா ஞானம்னு ஒரு வார்த்தையை போடும்போது இப்படிதான் ஞானம் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு ஒரு மெத்தடாலஜியை பாம்பன் சாமி அதுக்குள்ள வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் அதுல வருது. நான் இந்த பதிகத்தையே இன்னைக்கு மூச்சா நடத்தலாம் தான் பார்த்தேன். ஆனா அது சரி, தகராறு ரகசியத்துக்குள்ள இது பாடமா வேணாம். இந்த மனங்கிற விஷயத்துல ஞானங்கிறதுக்குள்ள அது எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி வருது இப்ப அப்படி வச்சுக்கோமே. இப்ப நாட்டம், எண்ணம், உள்ளம், சிந்தை, புந்தி, நோக்கம், நெஞ்சம், வேண்டல், ஞானம் அப்படின்ன பிறகுதான் கடைசியா வழிபாட்டை பூர்த்தி செய்யும். நாட்டம், அதுக்கு அப்புறம் சாமியே இன்னொரு இடத்துல நோக்கம்னு ஒண்ணு சொல்லுவார், அதே திருநெல்வேலி பதிகத்துல. இந்த நாட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் என்ன விஷயம் வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டம்னா கண்ணையும் சேர்த்து வரும். இந்த சாதாரணமா உலகத்தை பத்தி விரும்புறதெல்லாம் நாட்டம், பார்க்கிற பொருள்ல விரும்புறதெல்லாம். நோக்கங்கிறது ஒரு ஐடியாலஜி இருக்கும் அதுக்குள்ள. இதுக்கு நடுவுல எண்ணம், உள்ளம், சிந்தை, புந்தி. எண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன்னும் நினைக்கல. சரி, உங்க வீட்டுல ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்க என்னதான் அந்யோன்யமா இருந்தாலும் அவங்கள பத்தி நீங்களோ உங்களை பத்தி அவங்களோ எப்ப நினைப்பீங்க? யாரும் நினைக்கலையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, இல்ல ஒரு நோய் வந்தா, இன்னும் இந்த மாதிரி பொண்ணா இருக்குது, இல்ல இன்னும் இந்த மாதிரி ஆளாகிறான் அவன் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ நீங்க போயிட்டே இருக்கிறத தாண்டி தனியா வச்சு பார்க்கிற மாதிரி வருது இல்ல, அது வரைக்கும் எண்ணம். அதுக்குள்ள அது வந்து ஒரு கேப் விட்டு வெளியே தனியா வரும், அது எண்ணம் பேர். அதுக்கப்புறம் இந்த உள்ளம், சிந்தை, புந்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளம்ங்கிறது தான் ஆன்மா, புந்தினா புத்தி, சிந்தைனா சித்தம். இந்த உள்ளம், ஆன்மா, சிந்தை, சித்தம், புந்தி, புத்தி, இதுங்க லெவல்ல என்னென்ன உங்களுக்கு ஆசை வருது அப்படின்னு கேட்டா, ஆன்மாவை பூர்த்தி செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுதா? ஆத்ம நாயகன் அந்த இடத்துல பேசுறாரு ஒரு இடத்துல, அந்த உள்ளத்தை பூர்த்தி செய் அப்படிங்கிற இடத்துல. அது என்ன இந்த இடத்துல சாமி பயன்படுத்துறாரு கேட்டா, நாட்டம், நோக்கம், அதுக்கப்புறம் எண்ணம், இதை தாண்டி நான் நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாரு ஒண்ணு, இது வேணும் இது வேணும், எப்ப நினைச்சனோ தெரியாது, அதுக்குதான் இங்க உள்ளம்னு பேர். அப்பப்ப நீங்க முடிவு கட்டுறீங்க பார், அதுக்கு பேரு புந்தி. அப்பப்ப மோதிக்கிட்டு இருக்கிறீங்க பார், அதுக்கு பேரு சிந்தை. அதுக்கு அப்புறம் இந்த நெஞ்ச கனகல்னு அருணகிரிநாதர் சொன்னது, நெஞ்சுக்கு சொன்னது, இந்த மாதிரி பாம்பன் சாமிகள் சொல்றது, இதெல்லாம் நெஞ்சுங்கிற பேர்ல வர்றப்ப நீங்க இந்த நெஞ்சுனா என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைக்கிற ஆராய்ச்சி பண்ற புத்தின்னு இருக்குது இல்ல, இந்த ஆராய்ச்சி பண்ற புத்திய தாண்டி ஒண்ணு வரும் பாருங்க, அதுக்கு பேரு நெஞ்சம்னு பேரு. நான் போன வாரம் அதை வேற மாதிரி சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, சாமிய பத்தி பாடிக்கிட்டே இருக்கும்போது நீங்க வேற ஒண்ணு உங்களுக்கு நினைப்புல வருது பாருங்க. அடுத்த இப்ப சாமியை பார்த்துட்டே இருக்கும்போது சாமி எப்படி கும்பிடணும்? சாமியை நினைச்சு கும்பிடுறதா, பிரச்சனையை நினைச்சு கும்பிடுறதா? ரெண்டு விஷயம். சரி, பிரச்சனையை நினைச்சு கும்பிடுறது, சாமியை நினைச்சு கும்பிடுறது ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. இந்த பாராயணம் பாடி சாமி கும்பிடுறாங்க பாரு,
அவங்களுக்கு பாராயணம் பாடிக்கிட்டே இருப்பாங்க, எதிராளியும் வருவான், ஏமாத்தனவனும் வருவான், வேற ஒன்றும் வரும். இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நெஞ்சம். இது புத்தியோட வேலை தான், ஆனா இது 2வது ரோலா மாறும், அதுக்கு பேர் நெஞ்சம்னு பேர். அதனாலதான் நான் நினைக்காமலே ஒண்ணு வருது, அதையும் நீ நீக்கு நெஞ்ச கனகல் அப்படின்னாரு அருணகிரிநாதர். இப்ப நீங்க நினைச்சிட்டே இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குது. இப்போ நினைச்சு நல்லது நடக்கணும் தான் வழிபாட்டுக்கு வந்தோம். அங்க நம்மள யாரு கெடுத்தானோ அவனை ஏன் அங்க நினைக்கணும்? இப்ப நான் அது வித்தியாசமா சொல்லிடுவேன். நீங்க காணி முன்னாடி அவனை நினைச்சீங்கன்னா அவனுக்கு நல்லது போயிட்டா என்ன பண்ணுவீங்க? போயிடும்ல சமயத்துல போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப பாராயணம் பாடிக்கினே அவனை நினைச்சீங்கன்னா அப்புறம் அவனுக்கு நீங்க பிரச்சனை முழுசா நினைக்கிறது வேற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் அந்த மாதிரி உங்களை தாண்டி உங்களை மாட்டி விடுறான் பார், புத்தி நினைச்சு வர்றது. அந்த புத்தியோட வேலையை நீங்க நினைக்காமலும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது. ஆனா அதுக்கு அறிவு கிடையாது. ஆனா உங்க அறிவுல அதோட ரோல் இருக்கும். அதுக்கு பேர் தான் நெஞ்சுன்னு பேர். சரி, இதை தாண்டி வேண்டல் பூர்த்தி செய்யுங்கிறார்ல, நான் அழுத்தி கேட்பேன்ல, எனக்கு இதை செய்யின்ட்டு. அப்ப வேண்டலை பூர்த்தி செய்யணும். நாமளா கேட்கறது மனம் புத்தி சித்தம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கேட்கறது வேண்டல். அது மாதிரி நம்ம கேட்க முடியாம கடைசி அதுலயும் கேட்க வந்துடுறோம். அங்க என்ன சேருது? மனம் புத்தி சித்தம் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னா வேண்டுதல். நீங்க என்ன கேட்டு வேண்டீங்களோ அதை சொல்ல முடியும் கடவுள்கிட்ட, அவ்வளவுதான். அதுல அதுக்கு அப்புறம்தான் இந்த நந்தலில் எம்பெருமான் என்ற ஞானத்தை பூர்த்தி செய்ய அப்படின்னா, இவ்வளோ விஷயமா நான் வேலை பார்த்தேன்ல, எப்போ நாட்டம் எண்ணம் இது மாதிரி எல்லாம் கேட்டேன்ல, இந்த மாதிரி தனித்தனியா இல்லாம இத ஒரே பேரா எனக்கு ஆக்கி கொடு அப்படின்னு கேட்டா அந்த ஞானத்தை பத்தி பேசுறார். என்ன ஞானம்? எனக்கு எண்ணமாவோ புந்தியாவோ சிந்தையாவோ நோக்கமாவோ என்ன அப்புறம் நாட்டமாவோ வேண்டலாவோ பிரியாம நான் ஒரு விஷயமா வந்து நிக்கிற மாதிரி ஞானத்தை பூர்த்தி செய்யின்னு சொன்னா, இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் பிரிவா கேட்டது வேணான்னு அர்த்தம். ஏன்னா பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கிறது என்ன இல்ல ஞானம். ஏன் ஞானத்தை பூர்த்தி செய்யணும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் பிரிவா கேட்கிறேன்ல, என்னன்னு தெரியுப்பா, என் வேண்டுகோளை செய்யின்னு சொல்றேன், அப்புறம் மனம் நினைக்கிறதையும் பூர்த்தி செய்யணும் என்ன அர்த்தம்? என் புந்தியையும் பூர்த்தி செய், என் வேண்டுதலையும் பூர்த்தி செய், அதுக்கப்புறம் கடைசியா அடுத்த பாட்டுல வழிபாட்டினை பூர்த்தி செய். இப்ப என்ன பொருத்தம் இருக்குது? இல்ல வழிபாட்டை பூர்த்தி செய்யுங்கிறதுல என்ன பொருத்தம் இருக்குது? என்ன அர்த்தம்? இப்ப முழுசா புரியணும்னா, இந்த மனங்கிறது எத்தனை ரோல்ல வேலை பார்க்குது, அதை மொத்தமா ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதான் திருநெல்வேலி. அந்த கோயில் வரலாறு என்ன? அந்த பதிகத்தை ஏன் சாமி பாடினாரு? அந்த கோயில் பாழடைஞ்சு, அந்த கோபுரம் பாழடைஞ்சு என்னது, அந்த அந்த சீர்திருத்துறதுக்காக நினைச்சு பாடுறாரு. அதான நடந்தது அந்த வரலாறு, பதிக வரலாறு தானே. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பிறப்புல சிதைஞ்சிருக்கிற என்னுடைய மனம் ஒரு ஒரு ஒட்டுமொத்த பார்வைக்கு வரணும். இப்ப என் பிறப்புல இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, சொற்பொழிவு கேட்பாங்க. இப்ப திருவான்மையூர்ல அந்த வேடிக்கை நடக்கும், 30 நாளும் 30 சொற்பொழிவும் கேட்பாங்க. சரி, யாரு சொற்பொழிவுல என்னத்த தெரிஞ்சுக்கணும்னு அவங்கள கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சார் பதில் சொல்லுவாங்க? ஒரு முதல்ல என்ன சொல்லுவோம்னா, சார் யார் மேலேயும் குரோதம் சொல்லக்கூடாது சார், அவங்களும் நல்லா பேசுறாங்க இவரும் நல்லா பேசுறாருன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் என்ன ஞானம்? இது இந்த ஞானத்துக்கு பேர் என்ன? இந்த ஞானம் ஒரு நல்லது தானே. நீங்க உங்களுக்கு சாதாரணமா தோணுச்சுன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே சார், யார் மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது சார், எல்லாரும் நல்ல நாம வந்து பொதுவாக தானே சார் சொல்லணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம்தான்.
சரி, இந்த பத்தினிங்கிறாங்களா, அதுக்கு எப்பப்பா வருவ நீ? இன்னாரு தான் ஒழுங்கா இருக்குது, இன்னாரு தான் உதவுதுன்னு நீ எப்பப்பா வருவன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லலன்னா நீ யாரு? ஏமாத்துறவன்னு அர்த்தம். அதுவும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குதுன்னா நீ யாரு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதா, எல்லாரும் நல்லவன்னு நான் நல்லவனா இருந்து சொல்றதா? எப்ப சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. சும்மா ஒரு ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தானே. இதுல ஒன்றும் எல்லாரும் சொற்பொழிவு கேட்கறவங்க தானே. சார், உங்க சொற்பொழிவு கேட்டுட்டு ஒரு பைசாவுக்கும் புரோஜனம் இல்லைன்றான் சார் ஒருத்தன் அப்படின்னாரு ஒருத்தர். சரிப்பா, ரைட்டு, ஏன் அதான் நல்லது, ஏன்னா அதுதான் நான் காசே வாங்குறது இல்லைன்னு. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு இல்லை உண்மை. ஒரு பைசாவுக்கும் புரோஜனம் இல்லைங்கிறதுனால தானே நான் காசு வாங்கக்கூடாது முடிவு பண்ணிடுறேன். அப்ப எனக்கு அது புரிஞ்சு போகுது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவன் அதையாவது சொல்றான்ல, ஏன்னா அவன் முட்டாளுங்கிறத தெளிவாக்கிறான். எப்ப எனக்கு அது புரியவே இல்லப்பா, ஏன்னா யாரோட ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். அப்ப அவனும் நல்லவன் தான். ஆனா எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வர்றது யாரு? என்ன சார் இதுன்னா சங்கடமா இருக்குது, சொற்பொழிவு கேட்கறதுக்கே சங்கடமா இருக்குது. சரி, இப்ப இப்படி வர அடுத்தது வர, இதுதான் சரியான பாதையில போகுதுன்னு எதையாவது ஒன்ன காட்டுறேன்ல, இந்த காட்டின பிறகு இவங்க ஞானத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து, சார் அவங்க பக்குவத்துல அவங்க பேசுறாங்க சார், அவ்வளவுதான் சார் அப்படின்னு மாத்தி மேல போன பிறகு சொல்றான் பார், அவன் யார்? முதல்ல எல்லாம் நல்லா இதுன்னு ஜாலரா அடிக்கிறவன், ரெண்டாவது பத்தினியா மாறுறவன், இவன் வளர்ந்து அவங்கவுங்க பக்குவத்துல இருக்கிறாங்கன்னு யார் மேலேயும் கோபம் இல்லாத மாறுறான் பார். இவனும் முதல்ல இருக்கிறவனும் ஒரே மாதிரிதான். ஆனா இந்த பத்தினியா இருக்கிறவன் மட்டும்தான் சண்டை போடுவான். அதான் கொலையும் செய்வாள் பத்தினா என்ன இருக்குன்னா, அவனுக்கு மட்டும்தான் அவன் மேல குறை சொன்னா கோபம் வரும், மற்றவனுக்கு கோபம் வராது. ஏன்னா அவன் தான் பத்தினி. அப்ப இந்த முதல்ல எல்லாம் நல்லாதான் இருக்குதுன்னு சொன்னவன் அயோக்கியன். இப்ப வளர்ந்து ஒருத்தன் அவன் தகுதிக்கு பேசுறான், சார் யாரையும் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் அவன் லெவல்னு சொல்றான் பாரு. இவனும் முதல்ல இருக்கிறவனும் ஒரே மாதிரிதான், ஒரே சொல்லதான் சொல்லுவான். இப்போ இது என்ன அர்த்தம்? என்ன இது ஒன்னும் எதுக்கு இதை கேட்கிறேன் புரியுதா? என் வழிபாட்டை பூர்த்தி செய்ய, என் நோக்கத்தை பூர்த்தி செய்யும் முதல் லெவல்ல கேட்கறேன்ல, இப்ப மேல இருந்து அவன் லெவலுக்கு பேசுறான்னு பொதுவா பாக்குறீங்கல்ல, இது அஞ்ஞானம், அது ஞானம். ஞானத்தை பூர்த்தி செய்யணும் என்ன அர்த்தம்னா, எது எது எந்த லெவல்ல இருக்குதுன்னு தனித்தனியா காட்டி உங்களை மேல தூக்கி வைக்கிறது, அவ்வளவுதான். இது மன அளவுல உங்களை வளர்க்கிறது தான் திருநெல்வேலி பதிகம். இது பாம்பன் சாமி தகராலய ரகசியத்துல சொல்ற அந்த விஷயம் இதுல வராது. மனம் இத கடக்கணும். எதை கடக்கணும்? இப்ப நீங்க இவங்க இவ்வளவு பக்குவம் சொல்றீங்கல்ல, அந்த பக்குவம் சொல்லிட்ட பிறகு சொல்ற காலத்துல எந்த மாதிரி அமைப்புல இருந்து சொல்லுவீங்க? நீங்க சொல்றீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை சார். எந்த மாதிரி அமைப்புல இருந்து சொல்லுவாங்க? ஒரு ஆளு உங்களுக்கு எதுவுமே விமர்சனம் பண்ண தெரியல, எதுலையாவது வளர்ந்துருக்கிறீங்களான்னு பாக்குறேன், நானும் ஒன்னும் வளர்ற மாதிரி தெரியல. என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பக்குவம் தான் சார். பக்குவம்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. அதாவது கொஞ்சம் பேர் சின்ன வயசுல அடாதடியா இருப்பாங்க, வயசான பிறகு அடாதடியில இருந்து வெளியே வந்துருவாங்க. அவங்க அவ்வளவுதான் சார், வயசாயிப்போ சில முடியாதுன்னுவான் சில பேர். சில பேரு இல்லைங்க அது பக்குவமா பாக்குறான், அவனுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு புரியுது இல்ல. இது யாருக்கு புரியும்? நான் கொஞ்சமாவது அதுக்குள்ள அந்த கேட்டகரி அல்லது கேரக்டருக்குள்ள போற அந்த மாதிரி நான் வாழ்க்கையை எதிர்கொண்டிருக்கணும். அப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன கூட ஒருத்தர் நம்ம இவர் ஒருத்தர் ரொம்ப நல்ல சொற்பொழிவு கேட்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, சில விஷயங்கள் அவருக்கு பெரிய ஞானம் இருக்கும், ஆனா சில விஷயங்கள் புரியாது. ஏன் புரியாதுன்னா, இந்த சில்லற பசங்களோட பழகிறது இல்லை. இந்த சில்லற பசங்களோட பழகினாதான் நிறைய விஷயம் புரியும். இப்ப சில ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவன் ரொம்ப பெரிய ஆளோடையும் பழகுவான், ரொம்ப மட்டமானவங்களோடையும் பழகுவான்னு சில ஜாதகத்துல சொல்லுவாங்க, ராகு கேதை வச்சு. அப்ப என்ன அர்த்தம் அதுன்னு கேட்டா,
அவனுக்கு பெரிய ஆளுங்களும் சின்ன ஆளுங்களும் ஒண்ணுன்னு தெரியும். ஏன்னா அவங்க புத்தியை அவங்க காட்டுவாங்கல்ல. உங்களுக்கு தெரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஞானத்துல முடிவு கிடைக்கணும்னா இந்த சில்லறைங்களோட பழகணும். அப்ப சில்லறை பிரச்சனை வந்தாதான் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஞானத்தை பூர்த்தி செய்ய முடியும். அப்ப மனம்ங்கிறது இந்த வாழ்க்கையில இது என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் வேணாம், என்னென்னலாம் தெரிஞ்சிருக்குது, என்னென்னலாம் போகுது அப்படிங்கிற சில்லறை வேலையெல்லாம் அது பண்ணோம். இந்த சில்லறையை தாண்டி முழு நோட்டா பார்க்கும். அப்பவும் அது கையில நோட்டு தானே இருக்குது. காசு வேணாம் தூக்கி போடல. காசு வேணான்னு தூக்கி போடுறதுதான் தகராளி ரகசியத்துல சொல்ற ஞானம். ஆனா சில்லறையை வச்சுக்கிற 100 ரூபாய் நோட்டை காட்டி ஏமாத்துறது ஞானத்தை பூர்த்தி செய்யும். என்ன புரியுது? ஏதோ 100 ரூபாய் புரியுது, ஒரு 10 ரூபாய் சில்லறை புரியுது. ஒருத்தன் போய் நேற்று வேட்பு மனு தாக்கல் 5000 ரூபாய் 1 ரூபாயா கொடுத்தான்ல, அது சேர்த்து வச்சிருந்தானா அல்லது திடீர்னு மாத்தி கொண்டு கொடுத்தானா? சும்மா சொல்லுங்க சார். அவன் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்து போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணானா, இல்ல திடீர்னு 1 ரூபாய்க்கு எல்லா இடத்துலயும் போட்டியும் வந்து பண்ணானா? தெரியாது இல்ல, அந்த நியூஸ்ல அது போடல. அவன் ஒருவேளை ரொம்ப நாளா சேர்த்து வச்சு இருந்து கொடுக்கறான் அப்படின்னு வச்சுங்களேன், அவன் அப்பவே அதுக்கு திட்டமிட்டான்னு அர்த்தம். திடீர்னு ஒருத்தன் 1 ரூபாயா சேர்க்கிறான்னா அவன் கிண்டல் அடிக்கிறான்னு அர்த்தம். இப்ப இதான சைக்காலஜி. இதைதானங்க நீங்க மனத்துக்கு பதிலா சொல்ல போறீங்க. இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு சேர்த்து வச்சிருந்து காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாங்கி வச்சு கொடுக்கலான்னு பாக்குறீங்களா, எப்படி கொடுக்கலான்னு பாக்குறீங்க? உங்களுக்கு கொடுக்குற எண்ணம் வந்த பிறகுதானே இது சொல்ல முடியும். சரி, சேர்த்து வச்சிருந்து கொடுக்கலாம்னா மொத்தமா சேர்ந்த பிறகு கொடுக்குற எண்ணம் வராது. வருமா வராதா? சரி, நீங்க என்ன பண்றீங்க, போய் இன்னிலிருந்து தினம் ஒரு 5 ரூபாய் போட்டுட்டு இது மொத்தமா சேர்ந்த பிறகு நான் தானம் பண்ண போறேன்னு வச்சிருங்களேன். அது எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கும். கொடுத்தீங்களா? இதோட இன்னொரு சைக்காலஜி உங்களுக்கு நல்லா புரிஞ்ச வாழ்க்கையில அனுபவமான ஒரு சைக்காலஜி இருக்கு. மொத்தமா கடன் வாங்கிடுவீங்க 10,000 50,000. ஆனா திருப்பி கொடுக்கும்போது காசு வந்தா கூட மொத்தமா கொடுக்கணும். நிறைய பேருக்கு என்ன வராது. 10,000 5,000 கொடுத்தா கழிக்கணும்னு பார்ப்பான் காசு இருந்தாலும். ஏன்னா அவனுக்கு மொத்தமா பார்வையில காட்டிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி எண்ணம் முக்கால்வாசி பேருக்கு இருக்கும். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தான் சைக்காலஜி நம்ம தான் வாங்குறது கொடுக்கறதால நாமளும் பண்றோம்ல, அதனால தானே தெரியுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த ஞானத்தை பூர்த்தி செய்யறங்கிற மெத்தடாலஜி. கடவுள் ஞானத்தை உங்களுக்கு எப்படி பூர்த்தி செய்வார்? அதாவது நீங்க பூர்த்தி செய்யற ஆளும் இல்ல, உங்களை விட்டு தூக்கி போடுற விஷயமும் ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்க. ஆனா பொறப்பு சம்பந்தமா மட்டும் இத பேசுறாரு. எதுல? திருநெல்வேலியில பொறப்பு சம்பந்தமா பூர்த்தி செய்யறதுன்னா, இப்ப இவனை சில்லறைய கொடுத்து மொத்தமா ஆகும் போது சில்லறை புத்தி வந்துருது. சில்லறை இருக்கும்போது நல்ல புத்தி இருக்கு. சில்லறை இருக்கும்போது கொடுக்கணும்னு என்ன இருந்தது சார், சில்லறையை மொத்தமா பார்க்கும்போது புத்தி சில்லறை ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்றாரு, ஞானத்தை பூர்த்தி செய்ய போட்ட பிறகு முழு நோட்டை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் வழிபாட்டினை பூர்த்தி செய்ய சில்லறைக்கு போயிட்டார். ராமன் சாமி பாட்டை எப்படி அமைக்கிறார் தெரிஞ்சா, முதல்ல சில்லறையா சேர்த்துக்கினே ஞானத்தை பூர்த்தி செய்யன்னு 100 ரூபாய் நோட்டை ஆக்குறாரு. திடுதிப்புன்னு என்ன பண்றாரு, மறுபடியும் இந்த பசங்க கிட்ட அதெல்லாம் பேசக்கூடாது, வழிபாட்டினை பூர்த்தி செய்ய சில்லறையை கொடுத்துறாரு. ஏன்னா மனம் அடங்காது. இது அடங்கிறதுங்கிறது அங்க இல்ல. அதுக்கு தான் தகராறு ரகசியத்தை தனியா எழுதினது. அதுக்கு தான் பரிபூரணானந்த போகத்தை தனியா எழுதுனது. இந்த சில்லறை முழுசா ஆகும் போது புத்தி சில்லறை ஆயிடுது, சில்லறை சின்னதா இருக்கும் போது புத்தி முழுசா இருக்குது. இது வரைக்கும் திருநெல்வேலி. அது கூட அதுதான் அந்த இடத்துல திருநெல்வேலியில என்ன சபை, தாமிர சபை. நான் தொடக்கத்துல எடுத்தேன் பார் தாமிர சபைய. தாமிர சபைங்கிறதுல தங்கத்தையே பார்க்க முடியாது. தொலைக்கனா வெள்ள, அதை எடுத்தா தெரியல. அப்போ தங்கம்னு பாக்குறதுங்கிறதே அங்க வாய்ப்பே இல்லை. தொலைக்கி 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 தொலைக்கிதான். அப்ப என்ன அர்த்தம், தொலைக்கி தொலைக்கி மறுபடியும் இந்த பொறப்ப நீ முழுமை அடைய வைக்கிறதுக்குள்ள என்ன வேலை பார்க்கிற அப்படிங்கிறது தான் மனமே ஜனனம் மனமே மரணம்ங்கிற மெத்தடாலஜியை பாம்பன் சாமி கொடுத்தது. அதுல ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும், நீங்க கர்மாவை ஒழிக்கிறது பிறப்பை ஒழிக்கிறதுன்னு நீங்க இந்த பிறப்புல பேசிக்கிட்டு இருக்கிற எதுவுமே செட் ஆகாதுதான். உங்களுக்கு செட் ஆகாது இல்ல, அந்த ஆன்மாவில போய் பொருந்தாது.
நீங்க உடனே இந்த ஆளு திட்டுறான்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆன்மாவில் போய் பொருந்தாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையில நான் எந்த பண்பை கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் பொருத்தமா வரும். போன பிறப்புல இந்த ஆசையினால இந்த பிறப்பு எனக்கு வந்ததுன்னோ, அல்லது இந்த பிறப்புல இந்த ஆசையில இப்படி அடி உழுந்ததுன்னோ தெரியுதுல்ல. இந்த தெரிஞ்சிக்கும் போதே அந்த ஆசையில நான் எந்த பண்பை நிலைநாட்டணும் அப்படின்னு யாராவது நின்றுக்கிறீங்களா? அந்த மாதிரி நிக்கிறதே தெரியாது, அப்புறம் நின்றுக்கிறீங்களான்னு கேட்கறீங்க. அதாவது இது தெரிஞ்சுட்டாதான் அப்புறம் கடவுள் இன்னொருத்தர் தெளிவா தெரிஞ்சிருந்தேன். நேற்று கூட என்ன கேட்டேன், பாம்பன் சாமி வச்சுதான் மருந்தீஸ்வரர்ல கேட்டேன், யாராவது எனக்கு ஜாதி புத்தி இந்த அளவுக்கு குறைஞ்சிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்னா தகராறு ரகசியத்துக்குள்ள நுழையிறதுக்கு டிக்கெட் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏதாவது மனநிலை ரீதியா அப்படி தெரியுதா? ஜாதி புத்தி, ஜாதி புத்தினா நிறைய ஜாதி இருக்குது. ஜாதினா இந்த ஜாதி இல்ல, வேற்றுமை பார்க்கறது. அதுக்கு நமக்கு வந்தது கேஸ்ட் அப்படின்னு நாம வச்சிருக்கிறோம். இந்த புத்தியிலிருந்து நான் எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உலகத்துல பழகி இருப்பீங்கல்ல, அந்த பழக்கம் தான் மனம் தெளிவடைகிறதுன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லது அதுல இந்த அளவுக்கு எனக்கு லேசாயிட்டேன், இதுல அழுத்தம் இல்லை அப்படின்னு எந்த அளவுக்கு உங்களை மதிப்பீடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிறப்புல நீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு ஆன்மாவோட பொருந்துறதுக்கு வரீங்கன்னு அர்த்தம். எப்படி இது புரியுது? எல்லாம் ரொம்ப போதும்பா, ஒரு பைசாவுக்கு தேராதுப்பா. எது மேட்ரு? நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சாதான் இது எத்தனை பைசான்னு தெரியும். என்ன சொன்ன நானு? இதை மட்டும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா திருப்பி கொண்டாந்து உங்களை கொட்டிட்டு போகக்கூடாது. நான் இந்த புத்தியிலிருந்து இப்படி வெளியே வந்தேன். இப்ப நீங்க காமத்திலிருந்து வெளியே வந்தீங்களான்னு கேட்டா, ஆமா சார் நான் வந்துட்டு சார் தலையாட்டுவீங்கல்ல, அங்கெல்லாம் நீங்க என்ன ஏமாத்துவீங்க. பொருள் ஆசையிலிருந்து வெளியே வந்துட்டீங்களா, அவ வந்துட்டு சார் அப்படின்னு என்ன ஏமாத்துவீங்க. உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதுல உங்களை ஏமாத்துறதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்க என்ன ஏமாத்தி பதில் சொல்றீங்க. அதான் விஷயம். புரியுதா என்ன சொன்ன? இது கூட புரியல. சரி பரவாயில்ல. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களை நீங்க தப்பிக்க முடியாத மாதிரி இருக்கிற ஒரே ஒரு உதாரணம் ஜாதி புத்தி. ஏன்னா இதுல என்ன ஏமாத்த முடியாது. இதுல நீங்க உங்க மன ரீதியா உங்க வாழ்க்கையில வாழ்ந்து, முதல்ல புருஷன் பொண்டாட்டி அம்மா அப்பா இவங்களோட எல்லாம் வாழ்ந்து, இந்த உறவுல நீங்க இவங்களுக்கு கூட வாழ்ந்து வாழ்ந்து ஒரு அன்பை கத்துக்கிறீங்கல்ல, இதை கத்துக்கின மாதிரி அடுத்தவங்களோட நண்பர்களோட பழகி, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களோட பழகி, அல்லது உங்களுக்கு இந்த ஜாதி என்னமா இல்லாம இவரு நம்மள ஜாதியில கொண்டாந்துருவாரோ அப்படி நாம இங்க பேசினா அப்படிங்கிற மாதிரிதான் உலகத்துல பயப்படுற மாதிரிதான் சிச்சுவேஷன் இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுதா? எங்கேயாவது இன்னொருத்தர் நீங்க மேக்சிமம் ஜாதி விஷயம் தவிர்த்துறீங்க சார், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுறார், அந்த இடத்துல இன்னொருத்தர் நாம ஜாதி பார்ட்டிக்குள்ள இருக்கிறோம்னு இவர் நினைச்சுக்க போறாருன்னு திணறீங்கல்ல, அது திணற முடியாத அளவுக்கு நீங்க காமிக்கிற மாதிரி வளர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அது ரொம்ப சிரமமா இருக்கு இல்ல? என்ன சார் அதெல்லாம் சொல்ல, அது நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா, கொஞ்சம் ஏமாத்துறதெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. அதுதான் நான் நீங்க என்ன ஏமாத்துறீங்க சொல்றீங்கல்ல, அது யாருக்கு தெரியும்? நான் என் மன ரீதியா நான் அடுத்தவங்களோட பழகும் போது என்னோட ஜாதி விஷயமாவே ஒருத்தன் பேசுறான்றப்போ அடுத்தவன் இவர் ஜாதிக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கறத நினைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்களா? இப்ப கேள்வி தெரியா வந்துச்சு இல்ல? மறைச்சிட்டு போய் எட்ட பேசுவீங்களா? இன்னொருத்தர் என்ன தப்பா நினைக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு நான் நல்லவன் தான் அப்படிங்கிற அளவுக்கு வளர்றீங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வளர்ச்சியில தான் இந்த பேதம் இல்ல, அந்த தள்ளற்பாலது ஜாதி விகற்பன் பாம்பன் சாமி முதல்ல சொன்ன தகராலை ரகசியம் இங்கதான் வருது. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டீங்க. இப்ப மனசுக்குள்ள உங்க எண்ணத்துல அது இல்லைங்கிற அளவுக்கு
நீங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு முழுசா வரணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணம் உங்களுக்கு தலை தூக்கிடுது, வேகம் அழிஞ்சுக்கிட்டே வருது, அப்படிங்கிற எண்ணத்துல தெளிவாகிறீங்கன்னு சொன்னா இந்த ஞானத்தை பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரியும். அங்க பூர்த்தி செய்யறதுலாம் கிடையாது, அங்க வெளியே போறதுதான் தெரியும். அதாவது அதுதான் தகராறு விஷயம். பூர்த்தி செய்யணும் என்ன அர்த்தம்னா, நான் சொன்னேன்ல, அந்த ₹1 ₹100 ஆக்கணும் பூர்த்தி செய்யறது. ஆனா அது ₹100 பூர்த்தி செஞ்ச உடனே மனம் சில்லறை ஆயிடுச்சு. அந்த வேறுபாடு அதுல வரக்கூடாது. இந்த ₹100 தூக்கி போடுற மனநிலை வருதான்னு பாருங்க. அப்படி வருதுன்னு சொன்னா அதுதான் தகராலய ரகசியத்துக்கு மனங்கிறத முழுசா பார்க்கறது. இந்த மனம் ஜனனம் மரணம் சொன்னார்ல, ஜனன மரணத்துக்குள்ள வர்றது எல்லாமே என்ன, நீங்க கத்துக்கிறதுக்கு இந்த பொறப்பை பயன்படுத்துறது. எதை கத்துக்கணும்? உடம்ப வாழ வைக்கிறது கத்துக்கணும். உடம்ப வாழ வைக்கிறத கத்துக்கிறப்பதான் உங்களால முடியாம போனதுன்னு ஒண்ணு வரும்போது வினை கர்மான்னு தெரியுது. சரி, கர்மாவை ஒழிக்கிறதுனா என்னன்னு தெரியணும். கர்மா ஒழிக்கிறதுனா என்ன? கோயிலுக்கு பூஜை போடுறது, கோயில் கட்டுறது இல்ல. என்ன அது? கர்மாவை எப்போ ஒழிப்பீங்க? 1000 பேர் நீங்க இல்ல, உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியாது. யார் ஒருத்தன் கடவுளை நல்லா கும்பிட்டுன்னு ஐயோ காசு வேணும் பதிகம் 1000 தடவை பாடி உருகி போறானோ அவனுக்கு தான் வினையை பத்தி தெரியும். ஏன்னா அவனுக்கு கடவுள் கொடுக்கவே மாட்டான். ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஏன் கொடுக்க மாட்டான்? அவனுக்கு தான் நான் வினையை காட்டி கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு தான் கொடுத்துருவான் பதிகம் பண்ணீங்கன்னா அப்படி வச்சீங்களேன். ஆனா யார் ஒருத்தர் கடவுள் உண்மை இருக்கிறார் கொடுப்பாருன்னு சொல்றானோ, பதிகம் பாடினா கொடுப்பாருன்னு அவன் பாடுறவனுக்கு கடவுள் இருக்கிறார் கொடுப்பாருன்னு சொல்லிட்டான்ல, நம்பிக்கையோட இருக்கிறான்ல, அவனுக்கு கொடுக்கவே மாட்டான். நீங்க கேட்டுட்டு மறந்துட்டு போனீங்கன்னா கொடுத்துருவான். அது வினை இருப்பார். ஏன்னா அவனுக்கு புரிய வைக்கணும் கடவுளை வேலை பார்த்துருவான். புரிய வைக்கணும் வேலை பார்த்துட்டான்னா நீ புரிஞ்சிக்கலன்னா அவன் புரிஞ்சிக்க வரைக்கும் அது வரைக்கும் உங்களை நொந்து நூடலாக்கி அப்புறம் என்ன நோவை வச்சு உங்களை அப்படியே நடப்பணமாக்கி விட்டுருவான். ஆனா நீங்க பெரியாள், அது கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அவன் செய்யறதெல்லாம் அந்த மனத்தை நீங்க பெரியாள்னு புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு புரிய வைக்கிறான், அது வேணான்னு நீங்க தெரிஞ்சிக்க முடியாது. ஆனா இதுல ஞானம் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இது இல்லாம தூக்கி போடுற மாதிரி வந்துன்னா அங்க கேட்கறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை, வாங்கறதும் இல்லை, அந்த விசாலமாயிடும். அங்கதான் மனத்தை தாண்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே மனம்தான். இப்படிதான் நீங்க கர்மா ஒழிக்க முடியும். ஆசை வருது, ஆசையை அடைக்கிறதுக்கு பதிகம் பாடுறான் பார். அது வரைக்கும் ஞானம் தான் வழிபாட்டை பூர்த்தி செய்தான். ஆனா ஆசையை அடக்கிறதுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதுல எதை தெரிஞ்சுக்கிறான் பார். அவனாலதான் கர்மாவை வெல்ல முடியும். அப்படி யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா பாருங்க. அதான் பிரச்சனை சார். தெரிஞ்சுக்காதான் நாம ஒன்றும் பிரச்சனை இல்லையா? யார் ஒருத்தருக்கும் அது எங்கேயாவது இருந்து அவங்கள போட்டு நசுக்கிட்டே இருக்கும். எது? ஒரு மூளையில ஒரு எண்ணமா அந்த ஆசை கூட இல்லாம போயிடும். ஆனா அந்த ஆசை இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை வேணான்னு போயிடும். அப்படி வச்சீங்களேன். ஆனா அதுல உங்களை நிக்க கூடாது. ஆசை வந்தது வேணான்னு கூட நீங்க சொல்லிடுவீங்க. அது வேற வடிவத்துல வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்கும். அதுல நிக்க கூடாது. அப்ப நிக்க கூடாது இருக்கிற வரைக்கும் வழிபாடு மறுபடியும். ஆனா அதை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு பேரு இந்த மனத்தை கடக்கிறது. அது வரைக்கும் அந்த டெட்லைன் வரைக்கும் மனம் வந்துதான். மனம்தான் கேரக்டர், மனம்தான் ஆன்மா மாதிரி ரோலு, மனம்தான் உயிர் மாதிரி, மனம்தான் எல்லாமே. அதுதான் பாம்பன் சாமி மனமே ஜனனம் மரணம் சொன்னதுக்கு காரணம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.